ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் அண்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் ஷார்ட் அண்டுக்கான ஜூனியர் அண்ட் சீனியருக்கான சிலபஸ் அண்ட் பாஸ் மார்க் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்டுக்கான ஜூனியர், இன்டர் அண்ட் சீனியரோட சிலபஸும் பாஸ் மார்க் வந்து என்ன, எவ்வளோ எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதே மாதிரி தமிழ் ஷார்ட் அண்டுக்கான ஜூனியர் அண்ட் சீனியருக்கான சிலபஸ் அண்ட் பாஸ் மார்க் எவ்வளோ எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஜூனியருக்கு வந்து பார்ப்போம். அதாவது தமிழ் இளநிலை இது வந்து 70 வேர்ட்ஸ் பெர் மினிட் சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாம்ல வந்து 7 நிமிஷம் வந்து டிக்டேஷன் போடுவாங்க. அதை வந்து நம்ம 1 hour 15 minutes வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இளநிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேப்பர் தான், செகண்ட் பேப்பர் வந்து கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் 45 மார்க்ஸ் வந்து எடுத்தா இதுல வந்து பாஸ் ஆயிடலாம். அதுல வந்து 35 மார்க்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்றோம்ல, 1 hour 15 minutes டிரான்ஸ்லேஷன் பண்றதுல 35 மார்க்ஸ் வந்து எது மிஸ்டேக் இல்லாம இருந்தா போதும். பிளஸ் 10 மார்க் வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடுறது, ஸ்ட்ரோக்ஸ் வந்து தனியா 10 மார்க், ரெண்டு சேர்த்து 45 மார்க். இதுல வந்து 10 மார்க் வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கிளியரா இருந்தாலே போதும் வந்து கொடுத்துருவாங்க. அதனால இதான் வந்து தமிழ் இளநிலையோட மார்க் சிஸ்டம். அதாவது 70 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஜூனியர், 7 நிமிஷம் டிக்டேஷன் போடுவாங்க, 1 hour 15 minutes வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். செகண்ட் பேப்பர் வந்து கிடையாது. அப்புறம் 45 மார்க் எடுத்தா அது வந்து பே பண்ணிடலாம். 35 plus 10 மார்க்ஸ், அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி இதில் வந்து 45 மார்க்ல இருந்து 59 மார்க் வரைக்கும் இருந்தா செகண்ட் கிளாஸ். அதுவே வந்து 60ல இருந்து 74 வரைக்கும் இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுவே 75 அண்ட் அபவ்ல இருந்தா டிஸ்டிங்ஷன். இதான் வந்து தமிழ் இளநிலைக்கான சிலபஸ் அண்ட் வந்து மார்க் சிஸ்டம். அடுத்து வந்து தமிழ் முதுநிலை, இது வந்து 90 வேர்ட்ஸ் பெர் மினிட். இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து ஜூனியர், இன்டர், சீனியர், ஹை ஸ்பீட்னு போவோம். அதே மாதிரி தமிழ்ல வந்து இன்டர் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர், அடுத்து டேரக்டா சீனியர் தான். அதுதான் இங்கிலீஷ்க்கு தமிழுக்கான டிஃப்ரென்ஸு. இதுவும் அதே மாதிரி தான், 7 மினிட்ஸ் வந்து டிக்டேஷன் போடுவாங்க. அதை வந்து நம்ம 1 hour 45 minutesல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். 1 hour 45 minutes வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இது வந்து பேப்பர் 1 வந்து நூனில் போடுவாங்க, மதியானம் தான் போடுவாங்க பேப்பர் 1. அதுதான் வந்து 7 minutes போடுவாங்க. அதை வந்து நம்ம 1.45 minutesல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். பேப்பர் 2 வந்து இதுல வந்து இங்கிலீஷ்ல பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து சுருக்கம், கண்டென்சேஷன் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல. இதுக்கு வந்து 40 மார்க்ஸ். இதை வந்து 5 minutes போடுவாங்க டிக்டேஷன். அடுத்து எலாபரேஷன் சொல்லுவாங்க, விரிவாக்கம். இதை வந்து 60 மார்க்ஸ், டோட்டலா 100 மார்க்ஸ். இது வந்து 4 minutes, டோட்டலா 9 minutes போடுவாங்க செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 7 minutes, இது வந்து 9 minutes. பேப்பர் 2 வந்து 9 minutes, பேப்பர் 1 வந்து 7 minutes. பேப்பர் 1 வந்து மதியானம் போடுவாங்க, பேப்பர் 2 வந்து மார்னிங்லேயே போட்டுருவாங்க. இது வந்து பேப்பர் 2க்கான எக்ஸ்பிளனேஷன், மார்க்ஸ் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து வந்து இந்த சுருக்கத்துல வந்து கண்டென்சேஷன், ஏதாவது வந்து சட்டப்பேரவையில வந்து ஏதாவது மீட்டிங்ல ரீட் பண்ற மாதிரி இருக்கும். விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா, ஒப்பந்த புள்ளி இருக்கும், ஒப்பந்த புள்ளி. செகண்ட் என்ன இருக்குன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதே மாதிரி பொதுக்குழு கடிதம். அடுத்து வந்து விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க.
விளம்பரம். அடுத்து வந்து லெட்டர் டு த எடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது வந்து ஆசிரியருக்கு கடிதம். அப்புறம் வந்து 5வது வந்து நேரில் பார்த்த அறிக்கை. விபத்து சம்பந்தமா இருக்கும். இந்த 5 பேப்பர் தான் வந்து விரிவாக்கத்துல பொறுத்த வரைக்கும் வரும். ஒப்பந்த புள்ளி, பொதுக்குழு கடிதம், அப்புறம் வந்து விளம்பரம், அப்புறம் வந்து ஆசிரியர் கடிதம், அப்புறம் வந்து விபத்து நேரில் பார்த்தது அறிக்கை மாதிரி எழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேப்பர்ல இருந்து ஒரு 3 இல்ல 4 வரும். இதுதான் வந்து தமிழ் முதுநிலையோட பேப்பர். இது வந்து 90 வேர்ட்ஸ் per minute, 7 நிமிஷத்துல வந்து டிக்டேஷன் போடுவாங்க. அது வந்து நம்ம 1.45 ஹவர்ஸ் வந்து முடிக்கணும். இது வந்து மதியம் தான் இருக்கும் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மார்னிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சுருக்கம், அடுத்து வந்து விரிவாக்கம். சுருக்கத்துக்கு வந்து 40 மார்க்கு, விரிவாக்கத்துக்கு வந்து 60 மார்க், மொத்தம் 100 மார்க்கு. இந்த விரிவாக்கத்துல ஒப்பந்த புள்ளி, பொதுக்குழு கடிதம், விளம்பரம், ஆசிரியர் கடிதம், விபத்து. இதுதான் வந்து தமிழ் இளநிலைக்கும் தமிழ் முதுநிலைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதோட இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து முடிஞ்சிச்சு. தமிழ் இளநிலை அப்புறம் தமிழ் முதுநிலை இவ்வளவுதான். லாஸ்ட் வீடியோல வந்து இங்கிலீஷ் ஜூனியர், இன்டர் அண்ட் வந்து சீனியருக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம். இந்த இதுல வந்து தமிழ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா உங்க கமெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை பார்த்து வந்து ரிப்ளை பண்றேன். லாஸ்ட் வீடியோல வந்து எந்த வெப்சைட்ல போய் பார்க்கணும் அப்படின்றது வந்து கடைசி ஒரு 3 மினிட்ஸ் வந்து போன இங்கிலீஷ் இன்டர் அண்ட் சீனியர் வீடியோல வந்து கொடுத்துருப்பேன். அதுல வேணா போய் பார்த்துக்கோங்க. அதுல வந்து லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அன்டில் தென் see you guys.